பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. பாலுடைய போய் சோறாக்கி போட்டு வராங்க. மலையனூர்ல வாங்கி அந்த ராசியாடி இருக்கு. என்ன ஊர்ல மலை இருந்தாலுங்க கோயம்புத்தாலிக்கு போனா அதுக்குள்ள அடங்கி போட்டாங்க இருக்குள்ளேயே ராசியான இருக்கு. இல்ல என்ன வேலை நடக்குது? தலையில பேணு வசிக்குது. பேணு வச்சுக்குதா? கேட்டா தலையில பேணு வசிக்குது. எவ்வளவு பணிவா வந்து என் மனைவி என் போறாம நான் அழகா காரணம் வெளியே சொல்ல தாய் தரணுங்கிறது பார்த்தா கௌரிய ஜக்காத்தி மாவுல கொஞ்சமா போட்டு சனார்னா தாங்க எல்லாம் மூக்க பிடிக்க சனார வேண்டியது வந்து காலை கலப்ப வேண்டியது. இது உங்களுக்கு சௌகரியம் தான். உங்களுக்கு வீட்டில் படுத்துவோன்னா பேனு ஒன்றா கரண்ட் பில் செலவாகும். நாளைக்கு கூட வந்து படுத்து கிடக்க போறீங்க. படுத்து கிடக்க கை மன்னர் எவ்வளவு அழகா ஒரு ஆசீர்வாதம் செய்யறாரு. செத்துருவேன். உங்க வாயில் நல்ல வார்த்தை வராதா? கெத்துல அடிச்சுக்கணும்பா. என்னப்பா கெத்துல அடிச்சுக்கணுங்க. எதுமே குட்டில அடிச்சுக்கிட்டானா? ஒரு ஸ்டைல் பண்ண ஸ்டைல் காட்டுறது. ஹாஸ்பிடல்ல போடா பையா. டேய் டேய் ஹாஸ்பிடல் போடா. எல்லாம் டாக்டர் இப்ப அரகண தோத்துல இருப்பானுங்க. எல்லாரும் நர்ஸுகிட்ட பேசிக்கிட்டு அரகண தோத்துல பேசுற டைம் 12 மணி நேரம் நர்ஸ் பேசுறாங்க. ஊசி மாத்தி போட்டுருக்கணும். சரி நான் சொல்ல சித்த வைத்தியம் பண்ணிக்கலாம். சித்த வைத்தியம் என்னப்பா? முன்னால தான் இப்ப கண்ணு கிளீன் ஆகலாம். என்னையா ஏதோ நாடகத்துக்கு வந்தமா சிரிச்சிக்கணுமா போனமா நினைக்கூடாது. சொல்ற சில கருத்துக்கெல்லாம் கண்டுபிடிச்சு ஓட்ட போய் அடிப்பட்ட கண்ணில் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஏன் போய் 1000 கொடுத்து செலவு பண்ணி கிடக்குறீங்க? பணத்தை ஏன் செலவு பண்றீங்க? கையில பிடிச்ச மாதிரி வைத்தியம் சொல்றேன். நாங்க வைத்தியக்கார குடும்பம் தான். எங்க அப்பா பேர் வைத்தியக்கார வட மேல, எங்க அண்ணன் மாதிரி 7 மேல கோபால். கண்ணில் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலாம் போய் 1000 செலவு பண்ணாதீங்கம்மா. என்ன சிம்பிளான வைத்தியம் தான். என் கண்ணு கிளீன் ஆகணும். அதனால தான் முடியும். எங்கன்னா கள்ளி மறங்குதா? இருக்குது.
கள்ளி மரம் தான், கள்ளி மரத்துல அடி வர்ற கல்லால் இடி கிட்டிக்கிறேன் கரகரன்னு பால் வரும். வரும். ஒரு டம்ளர்ல எடுத்து அந்த பால் அப்படியே கண்ணில் விடக்கூடாது. ஆ. நல்ல கண்ணு நொல்ல கண்ணா போடும். வேற ஆமா ஆ. பாட்டிலோட பொறிக்காந்து ஆ. நல்லா ஆமியில வச்சு நல்லா ஒட்ட ஒட்ட அரிசி ஆ. ரெண்டும் ஒன்னா கலந்து ஆ. எனக்கு கால் மேல இஸ்து போட்டு ஒரு 5 பேர் அமிக்க ஆ. கண்ணை திறந்து நல்லா ஒரு 10 சொட்டு விட்டு நல்லா ஒரு 4 ஆறு கறக்கி கொடுங்க. இனிமேல் உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. ஆமாண்டா வேலை கிடையாது. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க காலால பார்த்தமா கண்ணால மறைச்சமான்னு. போடுங்க போடு போடு. காலால போடா. அவர் தான் வேலை இல்லைன்றானா போடா ராஸ்கோல் ஆளை பாரு நல்லா அணுகுண்டாட்டும் போடா உள்ள. வேலை இல்லைன்னு மாதிரி நம்ம ஏன் இருக்கணுங்க? வேலை இல்லைன்னா வீட்டுக்கு போடணும். நம்ம தெரிஞ்சு வரலாதான். என்ன நீ என்ன பண்றீங்க? மெத்த கூட்டு பேர் 2 ஆணி வாங்கிக்கணும் வாங்க. எதுக்கு? சைட்ல அடிக்கிறதுக்கு. இது சரி, சரி. கோசை பண்ணி நேரம் அடிக்கிறோம். ஒரே மூத்திர நாத்த அடிக்கிறா பையா. வாங்க மூத்த நாத்தம் இல்லை ஒண்ணுக்கு நாத்தம் வருது. அது வேற இது வேற. பாருங்க எனக்கு வேலை இல்லை. வேலை கிடையாது. எங்களுக்கு வேலை இல்லை. வேலை கிடையாது. பாடா போடான்னு சொல்லிவிட்டு இப்போ பொண்டாட்டி வந்ததும் எனக்கு வேலை இல்லை. உங்க 2 பேரும் இங்க ஃபுல் வேலை இப்போ. ஏய் நான் இருவரும் ரகசியமா பேச போறேன்டா. எங்களுக்குள்ள 1000 இருக்குல்ல. ஒரு 1000மா? ஆமா. அது ஒரு 500 ரூபா கொடுங்க. நாளைக்கு பயணஸ் கட்டி ஆகணும் நம்ம. காலையில வாங்கிட்டு போ. சரி கிளம்புறேங்க. கிளம்பு. ஆமா இல்ல டேய் எங்க கலக்க போறோம்டா. வாவ் கலக்க போறோம். என்னடா நீங்க 2 பேரும் கலங்க. நான் பாக்கெட் முடிச்சு போடுங்கறேன். என்னத்த கலக்குறாங்க? ஆர்எஸ் தானே? நாரமா குடி குடி குடி. வேலை இல்லையா? வேலை இல்ல. மறங்க. போய்டு போய்டு. நமக்கு என்ன லீவுனா லீவு தானே? லீவு 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 லீவு. போ. வராத. இந்த லீவுன்னு சொன்னீங்களா ஒரு வாரமா 7 நாளா? டேய் 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 டேய். இரண்டும் ஒன்றுதான்டா. 2 ஒண்ணுக்கு தானா? இரண்டும் ஒன்றுதான். அப்ப வரமா? வராத. ஐயா ஜாஜா பாத்துக்க. பாத்துக்கிறேன். அம்மா உடம்பு சரியில்லை முதல்ல ஊசி ஒண்ணு போடுங்க. எனக்கு தெரியும். தடுப்பூசி ஒண்ணு. தெரியும் எனக்கு. வரமா? போய்டு. என்னடா? லீவுன்னு சொல்லி சாப்பாடு எங்க வீட்லயா உங்க வீட்லயா? ஏண்டா லீவு தான் விட்டாச்சு அப்புறம் நான் சாப்பாடு போடுறேன். ஏன் லீவு நானா கேட்டேன்? நீ தான் லீவு விட்ட. போன மாசம் லீவு கேட்டமா நானு? எதுக்கு? போன மாசம் எங்க சின்ன மாமியார் வயசுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு லீவு கேட்ட அன்னைக்கு தரல இன்னைக்கு நான் வாழுது. ஏண்டா ஆ? உங்க சின்ன மாமியா இன்னைக்கு தானே வயசுக்கு வந்தா? அது சின்ன வயசுல தேரம் போந்த மாதிரி கந்து மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்தா ஒன்றும் வேலைக்கு வேலை. அப்புறம் சென்னையிலேருந்து கிராமத்துக்கிட்ட வந்தாங்க. 4 கேவிக்கிட்ட சொன்னோம். அந்த கேவிங்க போய் கொல்லுமோட்டில் எதுவும் செடி கிடி பிடிங்காந்து உரல் இடிச்சு ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாலுங்க. அப்போ தாங்க ஒரு வாரம் பிடிங்க அடிச்சுது. டேடா வராது இருந்துட்டு வர ஓடியார போறான். மெசேஜ் இருக்கிறா. இனிமேல் இந்த பக்கமே வராத. இந்த பக்கம் நான் ஏன் வர போறேன்? ஏதோ குரன்னு கோல் கட்சி மாதிரி ஒரு ராத்திரி இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த பக்கமே தலை வச்சு பழிக்க கூடாது. ஏக நான் அந்த பக்கம் நாடகம் எனக்கு அந்த பக்கம் தான். எந்த பக்கம்? இந்த பக்கம் தெரியாத வந்துட்டு இந்த ஒரு வரங்க வராதடா. நம்ம வரமா? போய்டு. ஏய் ஏய் கண்ணு அடிக்கிறேன். சத்தியமா கண்ணே அடிக்கலங்க. என்னங்க எல்லாரும் காலையில மேல சொல்லுங்க. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? வந்திருக்கா ஒரு நாள் கேளுங்க. ஏண்டா இந்த பக்கமே வராதடான்னு சொன்னேன். அதுதான் நான் இந்த பக்கம் வந்தேன். ஏண்டா இந்த பக்கம் வர தரேன்றியா? எந்த பக்கம் மூஞ்சே காட்டாத. அது சொன்னி இது சொல்லுங்க. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நாம் இருவரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமா. என்னங்க மூஞ்சியா காட்டுறதா நீங்க? அதுதான் மூடிக்கினே வந்தேன் நானு. போய் வா போ. வா போய் வாடா. போய் வா போ. என்னங்க எப்ப தெரியுமாங்க? போய் வாடா நீ. வாடே வாடி. அங்க போகாத. அங்க போகாத. எங்க ஆளுங்க தான் இருக்கிறாங்க. வாங்க நீதான் போய் வாடா அண்ணா. வராதடா போ போடா. அது சொன்னி வரேங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஐயோப்பா ஐயோப்பா. கிளம்பு.